ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் த டிஃப்ரெண்ட் சேனல். ஆமாங்க, பாட்டில் சொன்ன மாதிரி இது காணாங்கெளுத்தி மீன் தான். நான் முன்னாடியே வந்து டேஸ்டிங் செஷனும் அந்த மீன் குழம்பும் நான் வந்து காமிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ உங்களுக்காகவே இது வந்து ஸ்பெஷலான ஒரு கிராமத்து ஸ்டைல், இல்லை வந்து சவுத் இந்தியன் சிம்பிள் ஃபிஷ் கறின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் காணாங்கெளுத்தி மீன் 1 கிலோ 35 கிராம் வரைக்கும் நான் இந்த மீன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ 1 கிலோவுக்குனாலும் நான் வந்து அளவு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி அந்த கணக்கு தான் எடுத்திருக்கேன். பாக்கி இருக்க 35 கிராமுக்கு இன்னொரு ஹாஃப் சைஸு அந்த உருண்டையிலே ஹாஃப் சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ 1.5 உருண்டை அளவு புளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கப்பு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது எப்போதும் புளி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஊறினா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் அவசரத்துக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து புளி வந்து கரைச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 1 மணி நேரம் இந்த புளி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நான் காணாங்கெளுத்தி மீனை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது மாதிரி தாங்க இங்கே வந்து பீஸ் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து சில ஊரில் வந்து அயில மீனும், சில ஊரில் வந்து நெய் மீனுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து காணாங்கெளுத்தி, இங்கிலீஷில் வந்து மேக்ரல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மீன் வந்து இப்போ தான் இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வாங்கி பண்ணுறேன். நம்ம ஊரில் காணாங்கெளுத்தினா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் கிடைக்கும். இங்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இப்போ வந்து புளி நல்லா ஊறிச்சுங்க. புளி நான் கரைச்சிட்டேன். அப்புறம் 2 பெரிய தக்காளி வந்து நீங்கள் வேணுன்னா கையிலே வந்து புழிஞ்சு போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு முதல்ல வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள், அது வந்து குழம்பு பொடின்னு சொல்லுவாங்களா, வீட்டில் இருக்க குழம்பு பொடி தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நிறையா குழம்பு தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ புளி தண்ணியும் அதுக்கு போக நம்ம தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் 4 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள் குழம்பு தூள் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நான் 1.5 கிலோ பண்ணுறதுனால நான் வந்து இவ்வளோ மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு புளி மட்டும் தான் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அந்த சக்கை எடுத்து வச்சுருந்தேன். அந்த சக்கையிலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திரும்ப அதிலே கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட அது 1 கப் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வந்து உப்பு வந்து லைட்டாக கம்மியாக இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா, புளி, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா வரும். டோட்டலாக நம்ம இந்த புளி தண்ணியில் 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 3 டீஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் நான் அந்த வீடியோ கிளிப்பு காமிக்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற உப்பு வந்து. ஸோ ஆனால் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. டோட்டலாக 3 டீஸ்பூன் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம குழம்பு பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வந்து புளி தண்ணி வந்து உங்களுக்கு வந்து உப்பு நிறையா தேவைப்படுங்கிறதுனால இப்போயே நம்ம கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை சைடில் வச்சுட்டு நான் 20 சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் 20 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை காய வைக்கிறதுக்காக அந்த டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் வடகம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வெங்காயம் வடகம். சில பேர் வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரைங்கிறதுனால லைட்டாக இடித்து வச்சுருக்கேங்க. ஸோ இது இல்லைன்னா கூட இந்த குழம்பு வந்து செய்யலாம். நான் வந்து இந்த வெங்காயம் வடகம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்க்குறேன். இது சேர்த்தா வந்து இன்னும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். இது இல்லாமையும் நீங்கள் வந்து குழம்பு பண்ணலாம் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கியூசினாட் 5 குவாட் இது எடுத்திருக்கேன், பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, இது தீயுமா, சைடில் தீயுமான்னு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நான் எப்போதும் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து தீயலை.
நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே எங்கள் அக்காவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நானும் இந்த பாத்திரத்திலே இன்றைக்கி குழம்பு பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து 80 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 80 ml நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா $26 $27 தாங்க வாங்கினேன். 5 குவார்ட்ஸ் Cuisinart பிராண்டு. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து லிட்டு கூட தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 1/4 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது 2ம் சேர்த்த பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை, அதையும் வந்து நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பொரித்து விட்ட பிறகு நான் வந்து அந்த வெங்காய வடகம் வந்து இடித்து வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காய வடகம் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது மட்டும் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வெங்காயங்கிறதுனால சீக்கிரமே தீஞ்சிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் தான் இது வந்து லைட்டாக குக் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து தாளிப்பு வடகம் இருந்துச்சுனாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் வெங்காயத்தில் பண்ணது தான், அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுப்படணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. ஸோ நல்லா இது வந்து வதக்கினா தான் வந்து நம்ம குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதக்கின பிறகு அடுத்த ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டோ இல்லை ஒரு பச்சை மிளகாவோ இல்லை பூண்டோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதோட இன்க்ரீடியன்ஸே அவ்வளோதாங்க. நம்மளோட சவுத் இந்தியன் சிம்பிள் ஃபிஷ் கறி. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் கறி தான். இப்போ இதை வந்து நம்ம மூடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா உப்பு இதில் திரும்ப சேர்க்கல பாருங்கள். ஸோ அதனால் டோட்டலாக 3 டீஸ்பூன் உப்பே சரியாக இருந்துச்சு. இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அதாவது 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மடங்கு கம்மியாகி நம்ம வந்து நம்மளோட குழம்பு டேஸ்ட்டு வரணும். நம்ம இதில் தக்காளி பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதோட பச்சை வாசம்லாம் போய் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதோட சுவை வந்து குழம்பு டேஸ்ட் வந்திருக்கணும் லைட்டாக. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து மீன் எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்க மீன் நான் வந்து தலையோடு போடுறேன். உங்களுக்கு தலைப்பாகம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற பீசஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போட்டுடலாம். நான் தலை போட்டு பண்ணுற ஃபிஷ் கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது சாப்பிட பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் குழம்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து தலையை சேர்த்து போடுறது. ஆனால் நான் வந்து தலை சாப்பிடுவேன். அது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷு அது ஃப்ளஷ் வந்து ஒட்டிகிட்ருக்கும் அந்த கழுத்து பகுதி அது பக்கத்துலலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து தலை போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டாச்சு. நல்லா முக்கிற அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீசஸ் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். இது மாதிரி திருப்பி விட்ட போட இன்னுமே வந்து வேகாத பகுதியெலாம் வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் நான் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து 1.5 கிலோ மீனுங்கிறதுனால 20 நிமிஷம் ஆச்சு இந்த மீனெல்லாம் குக் ஆகுறதுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் 1 கிலோ தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸே போதுங்க. இதே அரை கிலோ மீன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் போதும். ஸோ இது மாதிரி டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ் வந்து குக் ஆகிடும். இப்போ நான் வந்து 15 to 20 மினிட்ஸ் கிட்ட வரைக்கும் குக் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து மீன் வந்து நல்லா வெந்து வந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து அந்த மீனோட ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு நாள் விட்டு இன்னும் சாப்பிட்டு பார்த்தேன். இன்னுமே வந்து சுவையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த சிம்பிள் ஸ்டைல் சவுத் இந்தியன் ஃபிஷ் கறி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.